வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது தூத்துக்குடியும் தாவேக்காவும் ஸ்டெர்லைட்டுக்கான நீதியும். தூத்துக்குடி என்றதுமே நம்மளோட நினைவுக்கு வர்றது முத்து அப்புறம் உப்பு. 2018ஆம் ஆண்டிலிருந்து நமக்கு ஸ்டெர்லைட் என்ற விடயமும் நினைவுக்கு வரும். கொடூரமாக நிகழ்த்தப்பட்ட அந்த துப்பாக்கிச் சூட்டில் தங்கை ஸ்னோலின் அவர்கள் அதிகார கொடுங்கோன்மையால் துப்பாக்கி குண்டிற்கு இரையாக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசிற்கு எதிராக பலரும் போர்க்கொடி உயர்த்தி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பு குரலிலேயே மிகவும் பலமான குரலாக அமைந்திருந்தது தளபதி விஜய், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களது குரல். தூத்துக்குடிக்கு தங்கை ஸ்னோலின் அவர்களின் இல்லத்திற்கு வந்து அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார்கள். தங்கை ஸ்னோலின் அவர்களினுடைய தாயார் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் திமுக வரவில்லை, அதிமுக வரவில்லை, விஜய்தான் எங்களுடன் நின்றார் என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்திருந்தார்கள். மிகவும் குறிப்பாக தாய்மாமன் ஸ்தானத்தில் விஜய் அவர்கள் நின்றார் என்ற கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்திருந்தார்கள். கடந்த 11/11/2024 திங்கட்கிழமை அன்று ஸ்னோலின் அவர்களுடைய தாயார் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவரான அஜிதா அக்னல் அவர்களினுடைய முன்னிலையில் தாவேக்காவில் தன்னை இணைத்து கொண்டார் என்ற செய்தி சமூக வலைதளங்களிலேயே மிகவும் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்னர் நேற்று, அதாவது 15/11/2024 வெள்ளிக்கிழமை, தூத்துக்குடியின் முன்னாள் நகர தந்தையும் குடிநீர் தந்த கோமான் என்று அழைக்கப்படக்கூடிய ராவ் பகதூர் ஐயா குரூஸ் பெர்னாந்து அவர்களுடைய 155வது அகவை தினத்தில் தாவேக்காவினர் இரு பிரிவுகளாக சென்று ஐயாவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முதலாவதாக மரியாதை செலுத்தி சென்றவர்கள் மாவட்ட பொறுப்பாளர் பாலா அவர்களினுடைய ஆதரவாளர்கள் ஆவார்கள். அடுத்ததாக மரியாதை செலுத்த சென்றவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவரான அஜிதா அக்னல் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் ஆவார்கள். இந்த பதவி சண்டைகள், அணிச்சண்டைகள் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனை விரிவாக காணொலியில் பேச வேண்டியதில்லை. தற்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தங்களுடைய முதல் மாநில மாநாட்டிலேயே தீர்மானித்து விட்டார். திமுக தான் தங்களுடைய அரசியல் எதிரி என்பதனை தெளிவாக சொல்லிவிட்டார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விருப்பம் இருப்பதாலேயே திமுகவினை மிக அதிகமாக எதிர்க்கிறார்கள் என்ற கருத்தினை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றார்கள். அவ்வாறு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அது தங்கை ஸ்னோலின் அவர்கள் உட்பட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்று துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இழைக்கப்படும் பெரும் துரோகமாகும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒருபோதும் அத்தகைய துரோக முடிவை எடுக்க மாட்டார் என்று எதிர்பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த அழுத்தத்தினை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டிற்கு எதிராக நீதியின் பக்கம் நிற்கப் போகின்றாரா, இல்லை நீதிக்கு பல மைல்கள் தூரம் அப்பால் சென்றுவிடப் போகிறாரா என்பதனை தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதனை ஆராய்வதை விட எந்த கட்சிகளுடனெல்லாம் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதிலேயே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அநீதி இழைக்கப்பட்டவர்களுடன் நிற்பதுதான் அறம். தமிழக வெற்றிக் கழகம் அறத்தை பேணுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.